ஸோ இந்த குரு உச்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே இந்த 12 மாதங்களுக்கு தேவையான பரிகாரங்கள் வெற்றியை குறிக்கக்கூடியதான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களும் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதுதான். அதனாலதான் இந்த மாசத்துல நமக்கு திருமணம் மற்ற சடங்குகள் எதுவுமே கொடுக்காம, குறிப்பாக புத்திர தடை உள்ளவர்கள், நிறைய எனக்கு கருத்தரிக்கல, அந்த பெண் சைடு, அதாவது பெண்களுக்கான ஒரு புத்திர தடையை நீக்கக்கூடியதுதான் இந்த ஆடிப்பூரம். இந்த ராகுகேது தோஷம் தான் நமக்கு புத்திர தடை ஏற்படுத்தக்கூடியது, திருமண தடை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இந்த 2 விஷயத்துக்கும் பரிகாரமா அந்த வளையல், அதாவது இந்த காலசர்ப்ப தோஷத்திற்கு குறியீடான இந்த வளையலை அம்பாளுக்கு கொடுக்கும் பொழுது, அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை இந்த யமகண்ட நேரத்துல நம்ம பாலூற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து அவரை 9 முறை சுற்றி வழிபடும் போது சிறப்பான ஒரு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக அந்த அரச மரத்தடி விநாயகர் நமக்கு அருள்வார். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வர இருக்கிற ஆடி மாசத்தினுடைய பல சிறப்புகள்ல ஆடி பூரம் அப்படின்னாலே அம்பாளுக்குடைய ஒரு அழகான ஒரு தினம். அன்னைக்கு நம்ம எந்த மாதிரி வேண்டுதல் வைக்கணும், அதனால நமக்கு எந்த அளவுக்கு அந்த வேண்டுதல் பலிதமாகும் அப்படின்னு சொல்லி அந்த நாளினுடைய சிறப்பை பத்தி நமக்கு சொல்றதுக்காக ஆன்மீக பேச்சாளர் மற்றும் வாஸ்து நிபுணர் ஸ்ரீ குரு ஆதித்யன் என்கிற கிருத்திக் ரோஷன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். பிரணவ மந்திர நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம்மா. ஆடி மாச சிறப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதுல இந்த ஆடி பூரம் அப்படின்னாலே ஆண்டாளுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி ஆடி பூரத்தினுடைய சிறப்புகள் என்ன, அன்னைக்கு பெண்கள் குறிப்பா எந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வைத்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு அது 100% பலிதமாகும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயம்? இந்த ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அம்பாளுக்கான ஒரு மாதம். இந்த ஆடிப்பூரம், நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, இது 3மே ஒன்றாக தான் வருகிறது. ஏன் இந்த 3மே ஒன்றாக வருகிறது அப்படின்னா, அதாவது புத்திரப்பேறு, திருமண தடை, இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை தரக்கூடியது தான் ஆடிப்பூரம், அது நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி. இந்த 3 விஷயங்களும் குறிப்பாக புத்திர தடை, திருமண தடை, கடன் தொல்லை, இந்த 3 விஷயத்துக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆடிப்பூர வழிபாடுகள். அதே மாதிரி ஆடிப்பூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், நமக்கு இந்த வருடம் ஜூலை 28 வருகிறது. அன்றே தான் நமக்கு நாக சதுர்த்தியும் வருகிறது. இந்த எப்பயுமே நமக்கு இந்த நாக சதுர்த்தி, ஆடிப்பூரம், கருட பஞ்சமி இணைந்தே தான் வரும். இப்போ இந்த ஆடிப்பூரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆடி மாசத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக பூர நட்சத்திரத்திலே பார்வதி தேவி அவதரித்ததாக சொல்லப்படுகிறார். ஸோ அந்த ஆடி மாசம் பூர நட்சத்திரத்திலே அம்பாள் அவதரித்தது நமக்கு ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆடி மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜோதிட காரகத்துவத்துல கடகராசியை குறிக்கிறது. இந்த கடகராசியில பாத்தீங்க அப்படின்னா குரு உச்சம். இந்த குரு உச்சம் அப்படிங்கிறதுனாலதான் குருவை குறிக்கக்கூடியதுதான் குழந்தைகள், அதே மாதிரி உயிர்கள் தோன்றுவது, இது எல்லாமே குருவை குறிக்கக்கூடியது தான். அப்ப இந்த குரு அப்படிங்கிறவர் தான் நமக்கு வாழ்க்கையில ஒரு பரிகார வெற்றி எல்லாமே குறிக்கக்கூடியவர். ஸோ இந்த குரு உச்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே இந்த 12 மாதங்களுக்கு தேவையான பரிகாரங்கள் வெற்றியை குறிக்கக்கூடியதான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களும் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதுதான். அதனாலதான் இந்த மாசத்துல நமக்கு திருமணம் மற்ற சடங்குகள் எதுவுமே கொடுக்காம குறிப்பாக தெய்வ வழிபாடுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா குரு அப்படிங்கனாலே தெய்வ வழிபாடு, பாரம்பரியம், பண்பாடு. அப்ப இந்த ஆடி மாசத்துல நம்ம இந்த தெய்வ வழிபாட்டை மட்டுமே சிறப்பாக செய்து வழிபடும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாசம் இருக்கிறது. இப்ப இந்த ஆடி, அதுதான் சொல்லுவாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. குருனாலே உயிர்காரகன், உயிர் பித்தல். அப்ப அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல விதை விதைக்கிறது ஒரு சிறப்பான விஷயங்களாக கொடுத்திருக்கிறாங்க. இதுலயும் நம் முன்னோர்கள் இந்த ஜோதிடத்தை கையாண்டுதான் ஆடி மாதம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே ஜோதிடம், அதே மாதிரி விஞ்ஞானம், இது எல்லாமே கலந்ததுதான் நம்மளுடைய ஆன்மீகம். இந்த ஆடிப்பூரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூர நட்சத்திரத்துல வருகிறது. இந்த அம்பாள் பிறந்த நாளான இந்த ஆடிப்பூரத்துல பெண்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அம்பாளுக்கு வளையல்கள் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன் நம்ம வளையல் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அன்னைக்கு அம்பாளுக்கு வளைகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா அம்பாள் ஆலயத்திலும் சிறப்பாக செய்வாங்க. அதே மாதிரி புத்திர தடை உள்ளவர்கள், நிறைய எனக்கு கருத்தரிக்கல, அந்த பெண் சைடு, அதாவது பெண்களுக்கான ஒரு புத்திர தடையை நீக்கக்கூடியதுதான் இந்த ஆடிப்பூரம். அப்ப என்னன்னா எனக்கு கரு ரொம்ப நாள் நிக்கல, எனக்கு வம்சம் விருத்தி அடையல, அது மாதிரி பல மன சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த ஆடிப்பூர நட்சத்திரம் அன்று குறிப்பாக மாலை நேரத்துல அம்பாள் ஆலயத்துல வளகாப்பு போடுவாங்க. இந்த வளையல், அதே மாதிரி இந்த புத்திர தடையை குறிக்கக்கூடிய 2 கிரகங்கள் என்ன அப்படின்னா ராகு கேது தான். இந்த ராகு கேது தான் நமக்கு இந்த முன் ஜென்ம செய்த வினைகள் எல்லாமே இந்த ராகு கேது தான் வாங்கி வச்சிருப்பாங்க.
அப்ப இந்த புத்திர தடையை குறிக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்களை நம்ம நீச்சமடைய செய்யக்கூடியதுதான் இந்த ஆடிப்பூர நட்சத்திர வழிபாடு. அப்ப ஏன் நம்ம குறிப்பா இந்த வலையில தானம் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுனுடைய நட்சத்திரங்கள் 3 இருக்கிறது. ஏன்னா நம்ம உடல் வந்து ராசி, அதே 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கியத நம்ம உடல். அப்ப இந்த 27 நட்சத்திரங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல குறிப்பா ராகுனுடைய நட்சத்திரங்கள் 3 இருக்கு. என்ன அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்களுமே ராகுவை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த ராகுவை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரு வளைவம் போல இருக்கும். திருவாதிரை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கழுத்து பகுதியை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சுவாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடுப்பு பகுதியை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சதயம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கணுக்கால் அந்த இடத்துல. அதனாலதான் பெண்கள் அந்த எல்லா இடத்துலயுமே இந்த கயிறு போன்று, ஏன்னா ராகு அப்படின்னாலே நாகம் தான். அதனாலதான் குறிப்பா கழுத்துல வந்து எப்பயுமே ஒரு செயின் அணிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெண்கள் வந்து குறிப்பா கால்கள்ல கொலுசு அணிஞ்சுக்கணும். அதே மாதிரி இடுப்புகள்ல அருணாக்கயிறு போட்டுக்கணும். இது எல்லாமே இந்த ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான். அப்ப இந்த குறிப்பா இந்த வளையல் எங்க போடுறோம் அப்படின்னா இந்த கைகள்ல தான் போடுறோம். அப்ப இதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வளையம் போலதான் இருக்கு. இதுவும் திருவாதிரையை தான் நமக்கு குறிக்கும். ஏன்னா மிதுன ராசி தான் நமக்கு கழுத்து கைகளை குறிக்கக்கூடியது. மிதுனத்துல தான் திருவாதிரை இருக்குது. அந்த திருவாதிரை என்ன அப்படின்னா நமக்கு இந்த வளையம். அப்ப அது ராகுவினுடைய தன்மை. வளையல் எப்படி இருக்கு? ஒரு பாம்பு சுருண்டுவது போல் இருக்கிறது. அப்போ ஒரு நாகம் வாயை திறந்து அதனுடைய வாளை பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வளையம் போல இருக்கும். அதுக்கு பேர் தான் காலசர்ப தோஷம். இந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கிறது நவ கிரகங்கள்ல 7 கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்குறது தான் காலசர்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கட்டத்துல ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் நிறைய பேருடைய ஜாதகத்துல இருக்கும். ராகுவும் கேதுவுக்குள்ள எல்லா கிரகமும் அடைப்பட்டிருக்கும். அதுக்கு பேரு தான் நமக்கு காலசர்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 7ல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் நாகதோஷம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த வளையம், அதாவது அந்த நாகம், அந்த தலை அப்படிங்கிறது ராகு, வால் அப்படிங்கிறது கேது. இது ரெண்டும் இணையக்கூடியது தான் நமக்கு காலசர்ப தோஷம். அது பார்க்க ஒரு வளையம் போல இருக்கும். இந்த ராகு கேது தோஷம் தான் நமக்கு புத்திர தடை ஏற்படுத்தக்கூடியது, திருமண தடை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இந்த 2 விஷயத்துக்கும் பரிகாரமா அந்த வளையல், அதாவது இந்த காலசர்ப தோஷத்திற்கு குறியீடான இந்த வளையலை அம்பாளுக்கு கொடுக்கும் பொழுது, அம்பாளுக்கு அந்த வளையலை நம்ம கோர்த்து நம் கைகளாலையும் கோர்த்து கொடுக்கலாம், இல்ல வளையலாகவும் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக தாய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குறிப்பா இந்த ஆடி மாசம் அம்பாளுக்கு தாய்மை குணம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஆடி மாசம் கடகராசி சந்திரனுக்குரிய மாசம். அப்ப அம்பாள் வந்து தாய்மை குணம் பெருக்கெடுத்து இருப்பா. ஏன்னா ஒரு குழந்தை வேணும் அப்படின்னாலே அந்த பெண்ணுக்கு என்ன இருக்கணும்? தாய்மை குணம் இருக்கணும். அப்ப இந்த அம்பாளுக்கு இந்த ராகுகேது தோஷத்தை நீக்கக்கூடிய இந்த குறியீடான வளையலை நம்ம தானம் கொடுத்து அம்பாளை மனமுருகி வேண்டும் போது கண்டிப்பாக நமக்கு குழந்தை வரம் என்பது நிச்சயம் உண்டாகும். இதுதான் இந்த ஆடிப்பூரத்தினுடைய ஒரு சிறப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏன் வளையல் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். இதுதான் அதற்கான ஒரு விஷயமாக இருக்கு. இது கோவில்கள்ல போய் நம்ம வந்து தானமா அம்பாளுக்கு கொடுக்கலாம். இப்ப நிறைய பேருக்கு வரவங்களுக்கும் நம்ம வந்து அந்த வளையல வந்து கண்டிப்பா வெற்றிலை பார்க்கோட தாம்பூலமாக சேர்த்து கொடுக்கலாம். இதுலயே கூட வந்து அன்னைக்கு வந்து நாக சதுர்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு தினமும் அன்னைக்குதான் இருக்கு அப்படின்னு அதனுடைய சிறப்புகள். இப்ப நாக சதுர்த்தி, இந்த நாக சதுர்த்தி என்ன அப்படின்னா நாகங்களுக்கான ஒரு வழிபாடாகவே இதை எடுத்துக்கலாம். இந்த சதுர்த்தி திதியும் ஆடி மாசத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி தான் நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாக சதுர்த்தி இந்த வாட்டி என்னன்னா பூர நட்சத்திரத்தில் நமக்கு வருகிறது. ஸோ இந்த பூர நட்சத்திரம் இருக்கக்கூடிய திங்கட்கிழமை வருகிறது. பொதுவா திங்கட்கிழமை வரக்கூடிய யமகண்டம் ஒரு சிறப்பான யமகண்டமாக சொல்லுவாங்க. அப்ப இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய யமகண்டம் எப்பன்னா 10 to நமக்கு 11 அந்த டைம்ல நமக்கு யமகண்டம் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணா, ஆற்றங்கரையில் உள்ள விநாயகர், அரச மரத்தடி விநாயகரை நம்ம வழிபடணும். இந்த ஆற்றங்கரைக்கு அருகாமையில் உள்ள அரச மரத்தடி விநாயகர், அவருக்கு பக்கத்துல நாகப்பிரதிஷ்டை, இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த விநாயகருக்கு நம்ம திங்கட்கிழமை யமகண்ட நேரம் அன்னைக்குதான் நமக்கு நாக சதுர்த்தி வருது. ஸோ அந்த டைம்ல போய் நம்ம என்ன பண்ணா, அந்த விநாயகர் அதே மாதிரி இந்த சர்ப குறியீடு இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், பாலபிஷேகம் நம்ம கைகளாலே தாராளமாக பண்ணலாம். பாலபிஷேகம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம், இந்த குங்குமம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பவள நிற குங்குமமா இருக்கணும். ஏன் குறிப்பா பவள நிற குங்குமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆடி மாதம் கடக மாதம் அதில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய இந்த பவள நிற குங்குமம். ஏன்னா செவ்வாய் நீச்சம் அடைகிறது தான் நமக்கு என்னன்னா இந்த பவள நிற குங்குமம். நம்ம வினைகள் எல்லாம் நீங்கக்கூடியதுதான் ஆயில்ய நட்சத்திரம். ஏன்னா செவ்வாய் தான் நம்ம செய்யக்கூடிய வினை. அப்ப அந்த வினையெல்லாம் நீச்சம் அடையக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியது ஆடி மாதம். அப்ப அந்த மாதத்தில் நம்ம இந்த பவள நிற குங்குமத்தை அந்த விநாயகருக்கும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சர்ப குறியீடு, பொதுவான ஆற்றங்கரை விநாயகரை வழிபடுவதை விட புற்றோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விநாயகர், இந்த அரச மரத்தோடு. ஏன் குறிப்பா இந்த அரச மரத்து விநாயகர், ஏன் இந்த புற்று அப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா, இந்த அரச மரம் அப்படிங்கிறது குரு சூரியன் இணைவே குறிக்கக்கூடியது. ஏன்னா குரு, அந்த நவகிரகத்துல குருக்குரிய மரம் தான் அரச மரம். அந்த அரச மரம் சூரிய கதிரையும் குரு கதிர்வையும் அதிகமாக இருக்கக்கூடியது. அந்த குருவும் சூரியனும் இணைந்தால் மட்டுமே நமக்கு புத்திர பேரு உண்டு.
உண்டாகும். ஏன்னா குரு தான் உயிர்காரகன். சூரியன் அப்படிங்கிறது என்னன்னா ஆத்மகாரகன். அது மட்டும் இல்லாம ஆண் குழந்தையை குறிக்கக்கூடியது சூரிய பகவான் தான். அப்ப இந்த சூரிய பகவான் சரியில்லைனா தான் ஒரு வீட்டுல ஆண் மகன்கள் வம்சம் சரியில்லாம இருக்கும், வம்சம் விருத்தி அடையாம இருக்கும். அப்போ ஒரு வீட்டுல பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கு, அதே மாதிரி எனக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சூரியன் தான் அந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த அரச மரம் சூரியனையும் குருவையும், அதே குருனா உயிர், ஒரு குழந்தை, அதாவது குழந்தையை உருவாக்கக்கூடியது தான் நமக்கு என்ன அப்படின்னா அந்த அரச மரம். ஸோ அரச மரத்தை இருக்கக்கூடிய விநாயகரை இந்த யமகண்ட நேரத்துல நம்ம பாலூற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து அவரை 9 முறை சுற்றி வழிபடும் போது சிறப்பான ஒரு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக அந்த அரச மரத்தடி விநாயகர் நமக்கு அருள்வார். குறிப்பாக புற்று இருக்கும், அந்த புற்றுக்கும் பால் தெளிக்க வேண்டும். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம காலையில யமகண்ட நேரத்துல பண்றோம். பண்ணி முடித்ததுக்கு பிறகு என்ன பண்ணா ஒரு களிமண், அதாவது குறிப்பா என்னன்னா நண்டு, வயல்வெளியில இருக்கக்கூடிய நண்டு வலைமண் இருக்கும், நண்டு வலைமண். அந்த வலைமண்ணை நம்ம கிடைச்சா எடுத்துக்கணும். ஏன் குறிப்பா வயல்மண் நண்டு அப்படின்னு சொன்னோம்னா திரும்பி நான் ஜோதிட காரகத்துக்கு வருகிறேன். ஏன்னா ஆடி மாதம், கடக மாதம், கடகத்தினுடைய குறியீடே என்னன்னா நண்டு தான். அப்ப அந்த நண்டு என்னன்னா தாய்மை குணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஏன்னா நிறைய குட்டிகளை ஈனக்கூடியதா நண்டு. அப்ப அதோடைய வலைமண்ணை நம்ம எடுத்துக்கிறோம். அது குரு காரகத்துவத்தை அதிகமாக விருத்தி செய்யக்கூடியது. அந்த வலைமண்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விநாயகர் பூஜை முடித்ததுக்கு பிறகு களிமண் எடுத்துக்கிறோம். ராகுவினுடைய தானியமான உளுந்து, கருப்பு உளுந்து, முழு கருப்பு உளுந்தா எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கேதுவினுடைய காரகத்துவமான கொள்ளு, இந்த 2 தானியத்தையும் நம்ம இந்த களிமண்ணோட இணைக்கணும். ஏன் இந்த உளுந்தையும் கொள்ளையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுதான் ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடியது. குறிப்பா நமக்கு இந்த குழந்தை பாக்கியம், திருமண தடை, இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் செய்த தோஷமாகவும் இருக்கலாம், இல்ல நம்ம செய்த தோஷமாகவும் இருக்கலாம். முன்னோர்களுக்கு சரியான பித்ரு கடன்கள் செய்யாம இருக்கலாம். இப்ப அவர்கள் நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய ஆசையை பெறணும். அப்ப ராகு அப்படிங்கிறது தான் தந்தை வழி முன்னோர், கேது அப்படிங்கிறது தாய் வழி முன்னோர். இவங்க 2 பேர்த்துக்கும் பிரீத்தி பண்ற விதமாக இந்த களிமண் குருகாரகம், அதே மாதிரி இந்த கொள்ளு உளுந்து, இது 2த்தையும் இணைத்து இந்த பூஜை முடித்த பிறகு அந்த ஆற்றில நம்ம கரைக்கணும். இப்ப இது கரைக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ராகு கேது நீச்சம் அடைந்து ராகு கேது தேசமும் விலகுகிறது. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ராகு கேது தேசம் விலகுனதுக்கு அப்புறம் நமக்கு சுபிட்சம் வாழ்ல கிடைக்குது. அதே மாதிரி அன்னைக்கு தான் ஆடிப்புறமும் வருகிறது இல்லையா? அப்ப அன்னைக்கு மாலை போய் அம்பாள்கிட்ட இந்த பிரார்த்தனை நம்ம செய்யும் பொழுது காலையில நம்ம என்ன பண்றோம், முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கான பிரீத்தியை செஞ்சுட்டு மாலை நேரத்துல அம்பாளுக்கு வளையல் தானம் கொடுக்கும் பொழுது சிறப்பான ஒரு குழந்தை பாக்கியத்தை அவங்க அடுத்த வருடம் அதை சந்திப்பாங்க. கண்டிப்பா. இதை அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, கருட பஞ்சமி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த நாளே இருக்கிறதுனால, இதற்கான வழிபாட்டு முறையும் நேயர்களுக்காக. ஓகேம்மா. அந்த கருட பஞ்சமி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்ம ரொம்ப விமர்சையாக செய்வது கிடையாது. இருந்தாலும் அதிலயும் ஒரு சிறப்புகள் இருந்திருக்கு. அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தான் கருட பஞ்சமியாக சொல்லப்படுகிறது. இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனையும் வழிபடலாம். இதுவுமே நமக்கு ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடியது தான். அதே மாதிரி கடன் சுமையை நீக்கக்கூடியது இந்த கருட பஞ்சமி. அந்த கருட பஞ்சமி அன்று செவ்வாய்க்கிழமை வருகிறது, ஜூலை 29. இது எந்த நட்சத்திரத்துல வருதுன்னா உத்திர நட்சத்திரத்துல வருகிறது. ஸோ இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை துளசி கொடுத்து வழிபட்டாலே சிறப்பான ஒரு ஏற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த கருடாழ்வாரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய 9 இடங்கள்ல நாகம் சுற்றி இருக்கும். கருடாழ்வாரை எடுத்துக்கிட்டீங்க, இது நாச்சியார் கோவில் கருடன் ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்லுவாங்க. கல்கருடன் அவருமே பாத்தீங்கன்னா நவகிரக தோஷத்தை நீக்கக்கூடியவர். வாய்ப்பு இருந்தா கருட பஞ்சமி இன்னைக்கு அவரையும் வழிபடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீரங்கத்துல மிகப்பெரிய ஒரு கருடன் இருக்கார், அவரையுமே வழிபடலாம். 11 முறை வலம் அவர்கிட்ட பிரார்த்தனை வைத்து இந்த துளசி மாலையை கொடுத்து வழிபட்டாலும் நம்மளுடைய திருமண தடை, ராகு கேது தோஷங்கள் நீங்கும். இப்போ ஒன்று சிறப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன், இவங்க தஞ்சாவூர் அந்த லைன்ல இருப்பாங்க. அவங்க புற்றிலே வடிவான மாரியம்மன். ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம வழிபடும் பொழுது கடன் தொல்லை இருப்பவர்கள் அந்த அம்பாளுக்கு பவள நிற வர்ண புடவை, பவள நிற குங்குமம் இதெல்லாம் கொடுத்து அந்த அம்பாளை வழிபட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அத்துணையும் தீரும். ஸோ அந்த கடன் பிரச்சனை இருப்பவர்கள் புன்னைநல்லூர் மாரியம்மனை கருட பஞ்சமி அன்று வழிபடும் பொழுது அவருடைய கடன் நீங்கி வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஏற்றத்தை பெற முடியுமா? நிச்சயமாக இந்த வருடத்துக்கான அந்த ஆடி பூரம், நாக சதுர்த்தி, கருட பஞ்சமிக்கான ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நேயர்களுக்காக துல்லியமாக கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம் சார். அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றிம்மா. குருபடி சரணம், திருபடி சரணம்.